வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய சிந்தனை: உங்களுக்கு வந்த சிக்கல் நீங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாகும். சிக்கல் நீங்கள் எடுக்கும் முடிவை சரியானதாக கொண்டு செல்லும். உங்களை உடைக்கும் தருணங்களே உங்களை உருவாக்கும் தருணங்களாக மாறும் என்று சோர்வடையாதீர்கள். முனை மழுங்கிய கத்தியை கூட கரடு முரடான பாறையில் வைத்து தேய்க்கும் போது கூர்மையானதாக மாறிவிடுகிறது. அதே போல்தான் சில கடினமான மிக மோசமான சூழ்நிலைகள் அதி அற்புதமான வாழ்விற்கு அடிப்படையாகவும் அதி உன்னதமான பாடங்களுக்காகவும் அனுபவ பாதைகளாகவும் அமைகின்றது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது வந்து அசோக் கரூர்லேருந்து அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ அசோக். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை கொஞ்சம் பெரிய கதை. பொறுமையாக கேளுங்கன்னா ரொம்ப அழகான கதை. இந்த கதையை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் படிக்கவும் போகிறேன். நான் இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை படித்தேன் இல்லையா, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை இது. ராக்கி, ரேம்போ போன்ற கதாபாத்திரத்தில் பல கோடி மக்களை ரொம்ப கவர்ந்து ரொம்ப ஹீரோவான ஒருத்தர் பேர் ஒரு நடிகர் இருக்காரு. அவர் பேர் சில்வெஸ்டர் ஸ்டலோன். அவர் பயங்கர ஃபேமஸ். அவரோட படத்தை நானும் பார்த்துருக்கேன், ரொம்ப ரசிச்சிருக்கேன். வித்தியாசமாக இருக்கும். அவரோட கட்டு மஸ்தான பாடி ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு மூஞ்சி கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு என்னமோ ஒரு வேகம் தெரியும். ஸோ அவரோட வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிறக்கும் போதே மருத்துவர்களின் தவறால் பக்கவாதம் அவருக்கு வந்துருச்சு. தாக்கி உடலில் ஒரு பாகம் செயலற்று போயிடுச்சு. அவர் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தனால பக்கவாதத்தினால அவரோட முகம் பாதிக்கப்பட்டிருக்கு. பள்ளியில் படிக்கும்போது சக மாணவர்கள் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அவரை பார்த்து. தன்னை கேலி செஞ்சுட்டு பயமுறுத்த வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பாடி பில்டிங் பயிற்சியில் ஈடுபட்டார். தன்னோட கிளாஸ்மேட்ஸை, ஏன்னா தன்னோட முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால அந்த கிளாஸ்மேட்ஸை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், பாடி பில்டிங் போய் கற்றுக்கிறார். பாடி பில்டிங் கற்றுக்கிட்ட பிறகு அவருக்கு ஒரு நடிகர் ஆகணுங்கிற ஒரு ஆசையும் வருது. 1974 அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட கர்ப்பமான மனைவியும் அவருக்கு பிரியமான ஒரு நாயும் பணம் கட்ட வேண்டிய ஏகப்பட்ட பில்களும் நடிப்புகளில் வெற்றி இல்லாத நிலையும் தான். 1974 அவரோட நிலை இதுதான். அவர் கர்ப்பமான மனைவி, அவரோட நாய், அப்புறம் நிறைய கடன் சுமை. ஆனால் அவருக்கு ஒரு அணையா நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ பிரச்சனையிலே அவருக்குள்ள மனசுக்குள்ள அணையா நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் என்ற கனவும் அது குறித்த நம்பிக்கையே மட்டும்தான். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம பிரச்சனையா இருக்கும்போது அப்போ தோண்டு போகணுமே, வாழ்க்கையில் திரும்பியே பார்க்க முடியாது. நம்ம அடிக்கடி நம்ம ஊர்ல சொல்ற வசனம், ஒரு படி நான் 10 படி சறுக்கி விடுது. என் வாழ்க்கையை நான் எப்படி தான் திறம்பட செய்ய போறேன், நான் எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற போறேன்னு எப்போதுமே குழப்பமா இருக்கும். ஆனா நான் அவருக்கு தான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்காரு. நம்பிக்கை மட்டும் இல்ல, அதோட வெறித்தனமாகவும் அதோட அறிகுறி அவர் புரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. விரைவில் அவர் கடன் சுமையால் முழுவதுமாக நொறுங்கி போன நிலைக்குள்ளானார். இந்த கனவு இருக்கும் போதே ரொம்ப கடனாகி அப்புறம் ரொம்ப நொறுங்கி போற நிலைக்கு வந்தார். நிலைமை மோசமாகி மனைவியின் நகைகளை விற்றார். வீடற்றவராகவும் ஆகி போனார். இரவு நேரத்தை கழிக்க நியூயார்க் நகர பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கழிக்க வேண்டியதாயிற்று. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிறார். கடுமையான குளிரில் தன்னுடைய நாயும் சிரமப்பட வேண்டாம் என்று ஒரு மதுக்கடை வாசலில் நின்று அங்கு வந்த ஒருவரிடம் தனது அன்புக்குரிய நாயை $25 விற்றுவிட்டார். வெறும் $25 அவரோட அன்பான நாயை வித்துறார். 2 வாரத்திற்கு பிறகு அவர் உலக புகழ் பெற்ற முகமது அலி சக் வெப்னர் இடையில் நடைபெற்ற குத்து சண்டையை டிவியில் பார்த்தார். அந்த குத்து சண்டை போட்டி அவருக்கு ஒரு தெய்வீக தூண்டுதல் போல் அமைந்தது. அடுத்த 20 மணி நேரத்தில்
இன்றும் வெறித்தனமாக ரசிக்கப்படுகின்ற ராக்கி என்ற படத்தின் கதை வசனத்தை சிந்தித்து திட்டமிட்டு எழுதினார். பாருங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது தான் அவரால் ஒரு தீர்வு பண்ண முடியுது. அந்த பிரச்சனையில் இருக்கும்போதே நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறோங்கிற நிலைமை இல்லாமல் அவருக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த வெறி, கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற வெறி வந்து இந்த ஐடியா அவர் கொடுத்துருக்கு. அவர் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த கதையை திட்டமிட ஆரம்பிக்கிறார். கதை கிட்டத்தட்ட 1500 தயாரிப்பாளர்கள் வேண்டாம் என்று அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிய பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனம் இந்த கதைக்கு $1,25,000 வாங்க முன் வந்தது. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கதை வந்து அவர் வந்து விற்க மட்டும் ரெடியா இல்லை, இந்த கதையை சினிமாவா நீங்க பண்ணும்போது நான் தான் ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டிஷன் போடுறார். அப்ப அந்த வாங்க தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதை ரொம்ப அம்சமா இருக்கு, ஆனா இந்த கதைக்கு ஏற்ற ஹீரோ நீ இல்லை, உன்னோட முகம் வந்து தான் சரியில்லைல்ல, உனக்கு வந்து ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து உன் முகம் நல்லா இல்லை, நீ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த இந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப பிரச்சனை ஆகுது, ரொம்ப 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 கஷ்டத்துல இருக்காரு. ஆனாலும் அவர் வந்து $1,25,000 வந்து வேண்டான்னு சொல்றாரு. ஹீரோக்கள் மிக அழகான தோற்றத்தை உடையவர்களாகவும் சரளமாக வசனம் பேசக்கூடியவர்களாகவும் இருந்த இந்த காலகட்டத்தில் கோணல் வாயுடையவராகவும் குளறி பேசுகிற ஸ்டலோன் அந்த பாத்திரருக்கு தகுதியானவர் இல்லை என்று சொன்னார்கள். ஸ்டலோன் அதை ஏற்க மறுத்து விட்டார். நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்மள வந்து சொல்றாங்க நீ அசிங்கமா இருக்கு, நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம நிறைய பேர் தற்கொலையே பண்ணிக்குவோம். நம்ம வந்து அந்த அவ்வளவுதான், நம்ம உலகமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனாலும் அவ வந்து ஏற்க மறுத்து விட்டார். பாருங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அவங்களுக்குள்ள வெளி தோற்றத்தை அவங்க நம்பல, உள்ள இருக்கிற அவங்கள வேகத்தையும் வெறியும் மட்டுமா அவங்க வந்து முதலீடு பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஒரு ஹீரோவா பிறந்தாரு, உடல்லாம் நல்லா இருக்கு, அவர் ஹீரோவா ஆயிட்டார், அது இல்லை. இவர் பிறக்கும் போதே பிரச்சனையில பிறக்கிறாரு, வாய்க்கோணலா இருக்கு, பேச்சு தெளிவா இல்லை, பசங்க டீஸ் பண்றாங்க, காசு இல்லை, எவ்வளோ பிரச்சனையிலையும் அவருக்குள்ள இருந்த நெருப்பு தீ வந்து அவர் அணைய விடாம பார்த்துக்கிட்டார். ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் ஸ்டலோனின் படத்துக்கு அந்த கதைக்கு $3,50,000 கொடுக்குறதுன்னு ரெடியா வந்தாங்க. ஆனா $3,50,000 கொடுத்துமே அவங்க வந்து ஸ்டலோனை வந்து ஒரு ஹீரோவா போட மறுக்கிறாங்க. கதையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, ஆனா நீ வந்து எனக்கு வந்து ஹீரோ வந்து நாங்க வேற போட்டு எடுத்துக்கிறோம்னா இவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த ஸ்டூடியோவில் யாரோ ஒருவருக்கு ஸ்டலோனின் கதை மிகவும் பிடித்திருந்தது. அதிர்ஷ்ட தேவதை துணிச்சல் உடையவர்களை தான் திரும்பி பார்ப்பாள். கடைசியாக அவர்கள் அந்த கதைக்கு $35,000 கொடுப்பதுடன் ஹீரோ படத்தில் ஸ்டலோன் நடிக்கவும் ஒப்புக்கொண்டார். நினைச்சு பாருங்க, $3,00,000 கொடுக்கறாங்க, அது வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, $35,000 தான் கொடுப்போம், ஆனா நீ தான் ஹீரோன்னு சொன்னா அவர் ஒத்துக்கிறார். அப்புறம் பின்ன நடந்ததெல்லாம் உலக வரலாறு. என்னாச்சு, அந்த படம் $1 மில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்டு $200 மில்லியன் சம்பாதித்து கொடுத்தது. அது சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதுடன் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த எடிட்டிங் ஆகியவற்றிற்கான ஆஸ்கார் விருதுகளை தட்டி சென்றது. அடுத்தது 20 வருடங்களுக்கு 1990களின் கடைசி வரையில் ஸ்டலோன் தயாரிப்பாளர்களின் காமதேனுவாக விளங்கினார். அவருடைய படங்கள் மில்லியன் கணக்கில் டாலர்களை குவித்தன. இது இருக்கட்டும், அவர் வாங்கின $35,000 இருக்கு இல்லைங்களா, அது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடன்லாம் கட்டியிருப்பாரா? அவருக்கு செலவு பண்ணியிருப்பாரா? இல்லை. இதுல வந்து அவரோட மனித நேயம் வந்து வெளிப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பல வருடங்களுக்கு முன் அவரோட நாயை விற்றார் இல்லையா, அந்த மதுக்கடை வாசல்ல போய் 3 நாள் நின்று யாருக்கிட்ட தன்னோட நாயை வித்தாரோ அவரை தேடி பிடிச்சி அவர்கிட்ட $15,000 கொடுத்து திருப்பி அவரோட நாயை வாங்கிட்டார்.
இதுதாங்க இந்த சில்வஸ்டர் ஸ்டலோனோட ஒரு சகாப்தம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த கதை வந்து நம்மளோட கதையோட நம்மளோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அருமையான கதை இது. இந்த கதையில அவர் வந்து ஒரு பணக்காரனா பிறக்கல, ஏழையா பிறந்தார், உடல் ரீதியா பிரச்சனையில பிறந்தார். இருந்தும் இவ்வளோ பெரிய ஹைட்ஸ்ல அவர் வர முடியும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற தீயை அணைக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெற்றியாளரா வர முடியும். இந்த கதை உங்களுக்கு சொல்லணும்னு கொஞ்சம் சொன்னேன். உங்களுக்கு என்னோட ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுறது யூடியூப் சேனல்லையே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக அனுப்புகிறீங்க. பர்சனலாக அனுப்புறதோட நீங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா?